பெயர் ஜே ஜெபகின் விஸ்டா. நான் குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானி 2025-26. இன்று நான் அறிவியல் முழக்கம் என்ற நிகழ்ச்சிக்காக இயேசு கிறிஸ்துவுடன் கூட வாழ்ந்த அவருடைய நேரடி சீடனாகிய புனித தோமா அவர்களால் கிபி 63ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அறப்பள்ளியில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் கிபி 52ஆம் ஆண்டில் நமது இந்தியாவிற்கு வந்தார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பின் குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் என்னும் ஊரில் ஒரு தேவாலயத்தை நிறுவினார். சர்வதேச அந்தஸ்தை பெற்ற இப்பழமையான ஆலயம் 20 நூற்றாண்டுகளை கடந்தும் அதே பழமை மாறாமல் பெருமையுடன் நிலைத்து நிற்கின்றது. உலகின் மிக பழமையான தேவாலயம் என்ற நிலையிலும் பாரத கண்டத்தின் கலங்கரை விளக்கம் என்ற வகையிலும் இவ்வாலயம் நெடிதுயர்ந்து காணப்படுகிறது. முற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் பிற்காலத்தில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு இன்றைய நிலையை எட்டியிருக்கிறது. இவ்வாலயத்தின் கருங்கல் சுவர்களில் ஏராளமான கிறிஸ்தவ சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கல்லால் ஆகிய தொட்டிகள், பீடங்கள், ஞானஸ்நான தொட்டி, படிக்கட்டு போன்றவை காண்போரை வியக்க வைக்கின்றன. முற்காலத்திய அரண்மனைகளில் காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகள், அரசாங்க லட்சணை போன்றவை இதற்கு ஒருவிதமான இராஜாங்க தோரணையை வழங்குகின்றன. இத்தகைய பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த தேவாலய வளாகத்தில் நின்று அறிவியல் தமிழ் முழக்கம் கலித்தொகை கூறும் அறிவியல் பற்றி பேசுவதில் மகிழ்ச்சியடைகிறேன். 8 தொகை நூல்களில் நாடக பாங்குடைய நூல் கலித்தொகை. இது காதலையும் வீரத்தை மட்டும் பேசவில்லை, மனிதனின் மனோ தத்துவம், விலங்கியல் மற்றும் கால கணிதவியல் ஆகியவற்றை மிக நுட்பமாக விளக்குகிறது. சமூக அறிவியலை இலக்கியத்தோடு இணைத்த ஒரு அறிவியல் ஆவணம் இது. கலித்தொகையின் நெய்தற்களில் நல்லந்தவனார் கூறுகிறார்: ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அறிவியல் உண்மை. மனித உறவுகளின் பிணைப்பு மற்றும் மன அழுத்தத்தை மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் எப்படி குறைக்கலாம் என்ற சமூக உளவியல் இதில் பேசப்படுகிறது. ஒருவன் தவறு செய்யும் போது அவனை தண்டிப்பதை விட திருத்துவதே சிறந்தது என்ற நடத்தை மாற்ற அறிவியல் இதில் பொதிந்துள்ளது. முல்லைக்கலியில் வரும் ஏறு தழுவுதல் பற்றிய பாடல்கள் விலங்குகளின் உடல்வாகு மற்றும் நடத்தை குறித்து பேசுகிறது. காளைகளின் திமில், கொம்புகளின் அமைப்பு மற்றும் அவற்றின் ஆக்ரோஷமான ஓட்டம் குறித்தும் இது பேசுகிறது. பகுத்தறிவு மற்றும் கணக்கீடுகள் குறித்து கலித்தொகை ஆங்காங்கே குறிப்பிடுகிறது. கணிதம். காலத்தை நொடி, பொழுது, நாள் என பகுத்து கணக்கிடும் முறையை தமிழர்கள் கையாண்டனர். குறிப்பாக பருவ மாற்றம் மற்றும் சூரியனின் நகர்வை வைத்து நேரத்தை குறிக்கும் நிழல் கடிகார முறையின் அடிப்படை அறிவியல் கலித்தொகையில் உணரப்படுகிறது. பாலைக்கல்லி பாடல்களில் ஒரு வளமான நிலம் எப்படி வறண்ட நிலமாக மாறுகிறது என்ற நிலவியல் மாற்றம் விவரிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் வற்றி தட்பவெப்பநிலை மாறுவதால் ஏற்படும் சூழலியல் சீர்கேட்டை அன்றே தமிழர்கள் கவனித்து பதிவு செய்திருக்கின்றனர். அன்பு நண்பர்களே, கலித்தொகை என்பது வெறும் கற்பனை பாடல்கள் அல்ல, அது மனித வாழ்வை அறிவியல் பூர்வமாக அணுகிய ஒரு நூல். அறிவறிந்து ஒழுகுதல் என்று கலித்தொகை கூறுவது இந்திய அறிவியல் யுகத்துக்கு மிகவும் தேவையானது. இலக்கியம் காட்டும் இந்த பாதையில் நின்று ஒரு சிறந்த சமூக விஞ்ஞானியாக உருவெடுப்போம். கலித்தொகை பயில்வோம், கருத்துள்ள அறிவியல் தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.